ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அளவு மட்டும் இப்போ சொல்லிடுறேன். கிரேவிக்கு 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 4 தக்காளி எடுத்துக்கங்க. 1க்கு 2 அளவு கணக்குங்க. அதே மாதிரி ஃபினிஷிங்க்கு போடுறதுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 கேப்சிகம், 250 கிராம் அளவுக்கு பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். உப்பு மசாலா பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் கருகாமல் வறுத்துக்குங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறட்டும். உப்பு கிரேவி பார்த்தலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். அது உருகினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அது நல்லா காஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாவே போதும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சது, அதை சேர்த்திக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, இப்போது நம்ம ஆறிட்டு இருக்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வேறொரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அது உருகினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்குங்க. பன்னீர் க்யூப் சேர்த்திக்கலாம். இது லைட்டாக டாஸ் பண்ணி விட்டுக்குங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. பன்னீர் டாஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு டாஸ் பண்ணது போதும். இப்போது வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃபாஸ்ட்டாக டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு யாராச்சுக்கு இவ்வளோ மசாலா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்திக்குங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவி பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம டாஸ் பண்ணியிருக்கிற பன்னீரை அதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அளவு பார்த்துக்குங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். பன்னீர் கிரேவியெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். கன்சிஸ்டன்சி அளவு பார்த்திங்கன்னா இந்தளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறனாலும் விட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது நல்லா வேகட்டும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கு, வேகட்டும். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ஓரளவுக்கு திக்காயிருச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்குங்க. இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இனி சப்பாத்தி, ரொட்டி, நான் எதுக்கு வேணால் சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.